ஆ, நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரப்போகுது. யாரா? ஊர்ல இருந்து யாரோ சொந்தக்காரங்க வராங்களா என்ன? அது ப்ரோ, சொந்தக்காரங்க தான். ஆனா நம்ம வீட்டுக்கு வரவங்க இன்னைக்கும் நாளைக்கு வர மாட்டாங்க. ஒரு 10 மாசத்துக்கு அப்புறமேட்டு தான் வர போறாங்க. 10 மாசமா? டேய், வர்றவங்க என்ன விண்வெளியில இருந்தா வர்றாங்க? ப்ரோ, உனக்கு சுத்தி வலிச்சு சொன்னா புரிய மாட்டேங்குது ப்ரோ. நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். நான் ஃபாதர் ஆக போறேன். ஆமாவா? ம். டேய், ஃபாதரா போறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ பேசாம வீட்ல இரு, அது போதும். ப்ரோ, நான் வீட்லயே இருந்ததுனால தான் ப்ரோ ஃபாதரே ஆனேன். டேய், சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காடா. நீ வாட்ட ஒயிட் கவுன போட்டு ஃபாதர் ஆயிட்டானா உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு. உனக்குன்னு குழந்தை குட்டி பெத்துக்க வேண்டாம். இல்ல அவங்கள தான் யார் பாத்துப்பா? ஃபாதர் ஆக போறான். பெரிய உலக அதிசயம். இந்த பிள்ளை ரச்சிப்பீராக. சுந்தர், அந்த ஸ்வீட் கொடுங்களா? ஆ. மாமா, சுந்தர் ஃபாதர்னு சொன்னது அவருக்கு குழந்தை உண்டானதுனாலதான். சுந்தர் அப்பாவாயிட்டாரு. ஆமா. டேய், அதை ஏன்டா இங்கிலீஷ்ல சொன்ன? நல்லா அழகா தமிழ்ல சொல்ல வேண்டியதானே? நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு. சரி சரி, சூப்பர், வாழ்த்துக்கள், Thank you, கங்க்ராச்சுலேஷன். bro. உனக்கு இப்ப பொறுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சுடா. இனிமே ஒழுங்கா கவனமா மீனாட்சியை பத்திரமா பாத்துக்கணும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி தான். நீ எவ்வளவு தூரம் மீனாட்சியை நல்லா கவனிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் குழந்தை மீனாட்சி வயித்துல ஆரோக்கியமா வளரும். சரியா? ப்ரோ, நீ ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் ப்ரோ. ஆனா ஸ்டார்ட் ஆயிட்ட நான் ஸ்டாப்பா அப்படியே போயிட்டே இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அட்வைஸ் பண்ண மட்டும் பத்தாது. இதோ பாருங்க, இன்னும் நீ மட்டும்தான் ப்ரமோஷன் வாங்காம இருக்க. சீக்கிரம் நீயும் அப்பாவாயிடணும். ம். அண்ணன் கிட்ட சொல்லி நோ யூஸ். ஆ? சக்தி, நீதான் சீக்கிரம் எனக்கு ஒரு மருமகளை பெத்து தரணும். ஓகேவா? அட போங்க நீ. நானும் இந்த முந்தானி முடிச்ச படத்தை எப்படியாவது மாமாவுக்கு போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா என் மாமாவுக்கு சினிமானா சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவர் எப்ப படம் பாக்குறது, நான் எப்ப சமையல் பண்றது? ஏன்னு சக்தி இவ்வளவு தூரம் சொல்றால, நீயும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண வேண்டியதானே? கோஆபரேட் பண்ணிட்டா போச்சு. ஆமாண்டி. உதைக்கிறான். இது 9ஆம் மாசம்தான். டெலிவரி டேட்டா இந்த மாசம் 28ஆம் தேதி. என்னது, இதுவும் பையனா? சான்ஸே இல்ல. இந்த தடவையாச்சும் பொண்ணு பிறக்கணும்னு நானும் அவரு வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரமும் இல்ல. அது மட்டும் இல்லடி, எங்க குடும்ப ஜோசியரே சொல்லிட்டாரு இந்த தடவை எங்களுக்கு பொன் குழந்தைதான்னு. ஏய், நீ எதுக்கடி மறுபடியும் பையன் தானே வாய் வைக்கிற? நீ முதல்ல போன வை. இவர் என்ன பாத்ரூமுக்கு போனவர் இன்னும் ஆளே காணோம். என்னங்க? என்ன இவரு குழந்தைகளை குளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு காலையில போனவரு இன்னும் வெளியில வர காணோம். என்னங்க, இன்னும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளே தூங்கிட்டீங்களா? வாங்க. போங்கடா போங்கடா, முன்னாடி நடந்து போ. அவ்வளவுதான் அவ்வளவுதான்டா. அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. வாடா 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 தங்க. ஐயோ கண்ணா, நீ என்னடா அப்படியே நிக்கிற? உட்கார்றா. அழக்கூடாது அழக்கூடாது என் தங்கம்ல. உட்காரு உட்காரு உட்காரு. அவ்வளவுதான்டா, குளிச்சு முடிச்சாச்சுடா. இந்தா 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 இந்தா.
இந்த பிடிச்சுக்கோ. டேய் கண்ணா, நீ என்னடா இங்க நிக்கிற? உட்கார்றா. அவ்வளவுதான். ஏய், என்ன சிரிப்பா இருக்கா? பெட்ல படுத்தாலே எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. இதுல பாத்ரூம்ல நான் தூங்குறேனா? அதுவும் இதுங்களை வச்சுக்கிட்டு. ஒண்ணு இல்லடா கண்ணா, ஒண்ணு இல்லடா. ஏய் சத்தி, பாத்து. சரி, ஏய். என்ன அவங்களும் குளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க குளிச்சுட்டு வந்து நிக்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேன்? நான் இவங்களை குளிப்பாட்டலான்னு போனா அவனுங்களா சேர்ந்துட்டு என்னை குளிப்பாட்டுறானு. இதோ அவன் மூத்தவன், அவனை குளிப்பாட்டலான்னு போனா இவன் என் மேல தண்ணி ஊத்துறான். இவனுக்கு திரும்ப வந்து அவன் வந்து அழுகுறான். என்ன பண்ண சொல்ற? இவனுங்க எல்லாம் சேர்ந்து என் மேல சோப்பை போட்டு குளிப்பாட்ட ரெடியா இருக்காங்க. டெய்லி பேபி சோப் போட்டு குளிச்சுட்டு வரீங்களான்னு ரன்பீர் ஆபீஸ்ல என்னை கிண்டல் பண்றான். ஐயோ, என்னால முடியல. மாமா, இதுக்கே அசந்துட்டா எப்படி? அடுத்து வரது பையனா இருந்தா 5ஆவதா பெத்துக்கும் போது 4 பேரையும் நீங்க தான் சமாளிக்கணும். என்னது, 4 பேரை சமாளிக்கணுமா? ஆமா, 4 பேர் மட்டும் இல்ல, எப்ப பொண்ணு பிறக்குதோ அது வரைக்கும் 5, 6ன்னு பெத்துக்கிட்டே தான் இருப்பேன். பெத்துப்ப. அதுக்கு நானும் கோஆபரேட் பண்ணணும்ல. அதெல்லாம் நாங்க பண்ண வச்சிருவோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. சரி சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்துங்க போங்க. சரி. என்னது, ட்ரெஸ் மாத்தி விடணும்? இருக்கறல கஷ்டமான வேலை அதான். டேய், லேப்டாப் என்னடா பண்ற? அச்சோ, ஆஹா போச்சே. போய் பொசிஷன்ல உட்காரு. போடா, போய் உட்காரு. டேய், நீ எங்கடா ஓடுற? இங்க வா. எங்க போற? அதுக்குள்ள இரு, உட்காரு. டேய், நீ ஏன்டா அழுகுற? பால் குடுறா. ஐயோ, டேய், நீ ஏன்டா அழுகுற? படுத்தாதடா. டேய், நீ என்னடா இப்படி படுத்திருக்க? உட்கார்றா. டேய் தினேஷ், மதன், சொன்ன கேளுங்கடா. அமைதியா இருங்கடா. ஒண்ணு இல்லடா கண்ணா. ஐயோ, அழக்கூடாது. இந்த பால் சாப்பிட்ற கண்ணா. அப்பா பாரு, அப்பா பாவம் இல்லையா? பால் சாப்பிட்றா. ஏய் சத்தி, இங்க பாரு, இவனை பாலையாவது குடிக்க வைக்க வேண்டியதானே? சத்தி, என்னாச்சு சத்தி? என்ன தேடிட்டு இருக்கா சத்தி? ஏய், என்ன தேடிட்டு இருக்க? மாமா, குழந்தைங்களா? யாரு வீட்டு குழந்தைங்க? அவங்க எதுக்கு இங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? ஐயோ மாமா, நம்ம குழந்தைங்க மாமா. நம்ம குழந்தைங்களா? ஏய், என்ன கனவு எதை கண்டியா? சத்தி, ஏய் சத்தி, என்ன கனவா? ஆமா மாமா, நம்ம மீனாட்சிக்கு கர்ப்பமா இருக்குல்ல, அத நினைச்சுக்கிட்டே படுத்தேன். அதான் கனவுல நானும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. எல்லாம் கனவாவே போச்சு. ஆமா, குழந்தைங்கன்னு சொன்ன, ஆனா கர்ப்பமா இருந்தேன்னு வேற சொல்ற. மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா, நமக்கு ஏற்கனவே 3 பசங்க பிறந்துருச்சு. 4ஆவதா பொண்ணுதான் வேணும்னு நம்ம 2 பேரும் வேண்டிக்கிட்டோமா. கரெக்டா இடுப்பு வலி வர நேரத்துல கனவு கலைஞ்சிருச்சு. 4 குழந்தைங்க. மாமா, நீங்க கனவுல 3 பசங்களையும் குளிப்பாட்டுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா? பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மாமா. இருக்காத பின்ன, ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் மாட்டி விடுறதே கஷ்டம், அதுலயும் 3னா அவ்வளவுதான். அம்மா தாயே, இங்க பாரு, 2 தான். அதுல 1 பாய் 1 கேர்ள், அவ்வளவுதான். இல்ல 2மே பாயா வந்தாலும் ஓகே, இல்ல 2மே கேர்ளா வந்தாலும் ஓகே, அவ்வளவுதான். ஆனா 2க்கு மேல கிடையவே கிடையாது. 4-5 பெத்துக்கணுமா? என்ன நர்சரி ஸ்கூலா வச்சு நடத்த போற? மாமா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, ஏதோ சொல்லி மாட்டிக்கிட்டோம் போலயே. என்ன கேட்ட சத்தி? இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னேன்? 4 வேண்டாம் 2 போதும்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு 2 குழந்தை இருந்தா போதும். அதாவது நமக்கு 2 குழந்தை இருந்தா போதும், அதானே? ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டதான் நினைச்சுக்காத. நான் அத பொதுவா தான் சொன்னேன். குட் நைட். நீங்க சொன்னது உண்மையா இருந்தா எப்படி இருக்கும்?
எப்ப நடக்குமோ? நாளை என்ன சக்தி 5 பெத்துக்கலாம். உன் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். மீனாட்சி, மீனாட்சி, எங்க போனா இவ? மீனாட்சி, மசக்க மயக்கத்துல எந்த வேலையும் செய்யாம தூங்கிட்டு இருக்கியா? நான் எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும் டி. இந்த நாகலட்சுமி யாருன்னு காட்டுறேன். இரு வர்றேன். தூங்குறியா நீ? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. உனக்கு வைக்கிற ஆப்பு. உன்னை எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும். மீனாட்சி, ஏய் மீனாட்சி, 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 இங்க வாடி. வரா. அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா. என்ன பாட்டி? ஆமாடி மீனாட்சி, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குமா. உன் கையால எனக்கு காப்பி போட்டு கொண்டு வாடாமா. சரி பாட்டி, இதோ கொண்டு வரேன். சரி சரி, போ 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 போ. உனக்கு இன்னைக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். ஓடி. மீனாட்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி காஃபி கேட்டாங்க, அதான் காஃபி போடலான்னு வந்தேன். மீனாட்சி, உனக்கு தான் அடிக்கடி தலை சுத்தல் வருதுல்ல, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? காஃபி தானே, விடு பரவாயில்ல, போட்டு தரேன். 2 நிமிஷம் தானே. இரு, பாட்டியை வச்சுக்கிறேன். ஏய் தாரணி. ஐயோ, அப்பப்பப்பப்பப்பா. பாட்டி, எதுக்கு இப்ப மீனாட்சி காஃபி போட சொல்லி வேலை வாங்குற? ஏன் என்னாச்சு? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் மீனாட்சியை காப்பி போட்டு கொண்டாட சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? பாட்டி, அவளே இப்ப வாய் வெறுமா இருக்கிறா, அவளை எதுக்கு வேலை வாங்குற? ஏய், அவகிட்ட சொல்லாம வேற யார்கிட்டடி சொல்ல சொல்ற? இங்க பாரு பாட்டி, உனக்கு காஃபி டீ வேணும்னா நீயே போட்டு குடி, அவளை வேலை வாங்காத. அடேங்கப்பா, இது என்னடி புது கதையா இருக்கு? அந்த காலத்துல நாங்கெல்லாம் வாய் வயிறுமா இருக்கும்போது வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம். இப்ப என்னடானா அதை செய்யாத இதை செய்யாதன்னு பில்டப் எல்லாம் குடுக்குறீங்க. பாட்டி, அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. ஏ படி, எல்லா சூழ்நிலையும் ஒண்ணுதான். உன் வேலையை பார்த்துட்டு போ 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 போடி. ஐயய்யய்யய்ய, இவ தொல்லை தாங்க முடியலடா சாமி. என்னையும் போடின்னு சொல்ற? நான் சொன்னா கேட்க மாட்டேன். இதுக்கு உனக்கு சரியான ஆளை நான் வர வைக்கிறேன். பாட்டி, காஃபி எடுத்துக்கோங்க. மீனாட்சி, உன்னா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு சுபத்ரா கொடுத்து வச்சிருக்கணும். அது என்னமோ தெரியலம்மா, உன் கையால காப்பி போட்டு குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு. உனக்கு இது மட்டும் பத்தாது, இரு அடுத்து ஒண்ணு வைக்கிறேன். என்னாச்சு பாட்டி? காபி ரொம்ப சூடா இருந்துச்சுமா, கை சுட்டுடுச்சுமா, கை தவறி கீழே விழுந்துருச்சுமா. சரி, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையாமா. சரி பரவாயில்ல பாட்டி, நானே இது தொடச்சிடுறேன். ஐயோ வேண்டாமா வேண்டாமா, நீயே புள்ளதாச்சியா இருக்க. உனக்கு வேற வேலை வச்சுட்டேனா? வேண்டாமா, எனக்கு இடுப்பு வேற பிடிச்சிருக்குமா. பரவாயில்லமா, நீ போமா. இல்ல பாட்டி, இல்ல பரவாயில்ல, நானே துணி எடுத்து வந்து அப்படியா? துடைக்கிறேன். விடுங்க பாட்டி. சரிமா சரிமா, நான் துடைக்கிறேன். சரி சரி, மெதுவா மெதுவா மெதுவா. படுத்தா தூங்குற? உன்னை எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும்டி. வாடி. மீனாட்சி, பாத்துடுமா பாத்துடுமா, உன் கையில கீழே குத்திக்க போதுமா? சரி.
அந்த பக்கம் அந்த சைடு பாருமா. உன் புடவிட்ட இருக்குமா, உன் புடவிட்ட இருக்கு பாருமா. தொடக்கிறேன் பாட்டி. அங்கதான் அங்கதான். ஏய், தூங்கிட்டா இருக்கிற பாட்டி வேணும்னே மீனாட்சி வேலை வாங்குறியா? உனக்கு ஆப்பு ஆந்தி வை. அம்மா அங்க மேல மேல அங்க போமா. இங்க இருக்கு பாருமா, தொடமா. ஐயோ, இவன் எப்ப இங்க வந்தா? இவ வேற வேலை செஞ்சுட்டு இருக்காளே. நான் வேலை வச்சேன்னு தெரிஞ்சா என்ன பிரிச்சு பெஞ்சிருவானே. அம்மா மீனாட்சி, மீனாட்சி நான் பாத்துக்கிறேன்டாமா, நீ எந்திரிடாமா. போ போ போ. இன்னும் கொஞ்ச நேரம் ஐயோ பாட்டி, வேணாமா நானே வேணாமா, முடிச்சிடுறேன். நீ எந்திரிமா எந்திரி. சொன்னா கேளு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, எந்திரிமா. ஐயோ ஐயோ, ஆமாமாமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. பாட்டி இருக்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ வாய் வயிறுமா இருக்கமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. ஐயோ பாட்டி, சொன்னா கேளுமா, நீ போமா நீ போமா. பாட்டி கொஞ்ச நேரம் இருக்கு, தொடச்சு ஐயோ போயிடுறேன். வேணாமா வேணாமா, பாட்டி இருக்கல, நான் எல்லாத்தையும் தொடச்சுக்கிறேன். நீ வாய் வயிறுமா இருக்குமா, போமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. போமா. என்ன பாட்டி? போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. நீ புள்ளதாச்சி பொண்ணு, சொன்னா கேக்குறியா? நான் சொன்னா யாரு கேக்குறா? அப்பா சுந்தரி, ஏன்டா நிக்கிற? வடக்கண்ணா வா வா உள்ள வா. அப்பா நல்ல வேலை, எதுவும் பண்ணாம போயிட்டான். ஐயோ, என்ன திரும்பவும் வரா? ஏதாவது பணம்னா தட்டுல வைக்க போறானா? கண்ணா, என்னத்துக்குடா இதெல்லாம்? இது விஷம், இது தூக்கு கயிறு, இது கத்தி. ஆமா, இதெல்லாம் எதுக்குடா கொண்டு வந்திருக்க? அது பாட்டி, இது எல்லாமே உன்னை கொல்றதுக்காக. என்ன கொல்றதுக்கா? எதுக்குடா? எதுக்கா பாட்டி? வாயும் வயிறுமா இருக்க பொண்ணை வேலை வாங்கினாலே உன்னை பொழந்து கட்டிடுவேன். அதுவும் வாயும் வயிறுமா இருக்க என் மீனு குட்டியவே நீ வேலை வாங்கியிருக்க. உன்னை நான் என்ன பண்ணுவேன் நீ தெரிஞ்சுக்க வேணாம். ஐயோ, ஏதாவது ஏழகுடமா பண்ணிட்டு போறோம். சரி, ஆப்ஷன் ஏ விஷம், ஆப்ஷன் பி தூக்கு கயிறு, ஆப்ஷன் சி கத்தி, ஆப்ஷன் டி செல்போன். செல்போனா? அது எதுக்குடா? உன்னை ஊருக்கு பார்சல் பண்றதுக்கு, டிக்கெட் புக் பண்றதுக்கு. டேய், என்னடா விட்டா ஓவரா சீன் போடுற? நான் பாட்டிடா. ஐயோ, அதனாலதான் உங்ககிட்ட ஆப்ஷன்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இல்லனா நானே ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்நேரம் உன்னை இங்கேயே மட்டை பண்ணிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் சொல்லு, 4 ஆப்ஷன்ல உனக்கு எது வேணும்னு. ஏய், ஆப்ஷன் ஏ விஷம்.